ஒரு காலத்தில் கடலில் ஒரு அழகிய தேவதை வாழ்ந்தாள். அவள் பெயர் மெர்மா. அவள் கடல் உயிர்களின் நண்பி. அலைகள் அவளது கட்டுப்பாட்டில் இசையாடின. மெர்மாவிடம் ஒரு மாய முத்து இருந்தது. அது கடலை பாதுகாக்கும் அதிசய சக்தி கொண்டது. ஆனால் ஒரு நாள் அந்த முத்து தவறி கடலில் விழுந்தது. அதனால் அலைகள் கொந்தளித்தன. மீன்கள் பயந்து கத்தின. கடல் சோகத்தில் மூழ்கியது. அந்த நாளில் ஒரு சிறுவன் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் பெயர் அருண். அவன் கடலில் மிதக்கும் முத்தை கண்டான். அதை அவன் கைகளில் எடுத்தான். அப்போது அவனுக்கு கடல் தேவதையின் மென்மையான குரல் கேட்டது. அருண், இந்த முத்தை மீண்டும் கடலுக்குள் வைக்க வேண்டும். அப்போதுதான் கடலை காப்பாற்ற முடியும். அதற்கு நீ தைரியமாக இருக்க வேண்டும். அருண் துணிந்து சொன்னான், நான் முத்தை மீண்டும் கடலுக்குள் வைக்கிறேன். நீ கவலைப்படாதே. அருண் கடலுக்குள் நுழைந்ததும் பல சவால்களை சந்தித்தான். நீர் மிகவும் ஆழமாக இருந்தது. அலைகள் அவனை அடிப்பது போல வந்து எதிர்ப்பு உண்டாக்கின. சில மீன்கள் மாயமாக மாறி அவனுக்கு பாதையைத் தடுத்தன. ஆனால் அவன் தைரியத்துடன் முன்னேறினான். முத்தை பிடிக்க கருங்கடல் அரசன் வந்தான். இந்த முத்தை எனக்கு கொடு, இல்லையெனில் நீ உயிரோடு வெளியே செல்ல முடியாது என்று சொன்னான். ஆனால் அருண் சொன்னான், நான் கடல் உயிர்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறேன். உனக்கு பயப்பட முடியாது. அப்போது கடல் தேவதை தோன்றி சிறகுகளை விரித்து மாய அலைகளை எழுப்பினாள். அலைகள் அரசனை குழப்பின. அரசன் வளைந்து கடலில் மறைந்தான். அருண்முத்தை மீண்டும் கடலுக்குள் வைத்தான். மீன்கள் மீண்டும் பாதுகாப்பாக நீந்தின. அலைகள் மென்மையாக ஆடின. மெர்மா சிரித்து சொன்னாள், நீ நல்ல மனமும் துணிவும் கொண்டு கடலை காப்பாற்றினாய். அதனால் நீ இன்றிலிருந்து கடல் காவலன் ஆகிறாய். அருண் கடல் தேவதையின் நண்பனாகவும் அலைகளின் பாதுகாவலனாகவும் வாழ்ந்தான். இந்த கதை பிடித்திருந்ததா? அப்படினால் லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதையில்.